மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான வீடியோவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வகையில் அடுத்த 20 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த செட்டில், சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 400 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது அடுத்த 100 கொஸ்டின், அதாவது 500 அடுத்த 100 கொஸ்டின் வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்த 20 கொஸ்டின் பார்த்துருவோம், சரிங்களா? 20 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். 21வது கொஸ்டின் 21வது கொஸ்டின் பாருங்கள். ITCZ என்பது பூமத்திய ரேகை அட்சரேகைகளில் குறைந்த அழுத்தத்தினுடைய பரந்த பள்ளமாக இருக்குது. இந்த ITC அதனுடைய ITCZ இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இன்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர் டிராபிக்கல் கவரேஜ் ஜோன் அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே என்பது நமக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22 4,14 11 8 7 8 9 12 4 6 இந்த தரவுகள் படி இடைநிலை என்ன இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்படி இல்லை, நம்ம குறைச்சி கொடுத்துருக்காங்க, நம்பரை நேராக வந்து எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 இருக்குது, 4 2 4 கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்த நம்பர் 5 இருக்கா? இல்லை. 6 இருக்குது, 6 ஒரு 6 தான் இருக்கா? ஒரு 6 தான் இருக்குது. அடுத்து 7 இருக்குது, 8 இருக்குது, 8 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 2 8 எழுதிக்குவோம். அடுத்து 9 10 இல்லை, 11 இருக்குது, 12 இருக்குது, 13 இல்லை, 14 இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, இடைநிலைனா என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, 1 இந்த பக்கம் 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 1 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ 2 நம்பர் சேமாக இருக்குது. ஸோ 8 தான் நமக்கு என்னது இடைநிலையா? தரவு புள்ளிகளில் இடைநிலையாக 8 வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஏறு வரிசையில் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஓகே. ஒரு கூட்டு வட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு கூட்டு வட்டியில் 6 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆண்டுக்கு அதாவது ஆண்டு வட்டி விகிதத்தில் கணக்கிடப்பட்டு 2 மடங்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 ஆண்டுகளில் கவனிங்க, 6 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது என்ன செய்தான் 2 மடங்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்பட்டால் அந்த தொகையானது 8 மடங்காக ஆகுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? 1 மடங்காக மாறி இருக்கும். புரியுதுங்களா? 1 மடங்காக மாறி இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 0வாக இருந்திருக்கும். அதாவது 1 0வாக இருக்கும். 3 வருஷம் கழிச்சு அது 1 மடங்காக மாறி இருக்கும். 6 வருஷம் கழிச்சு 2 மடங்காக மாறி இருக்கும். அப்போ இதோட மறுபடியும் கூட்டுங்க, 9 வருஷம் கழிச்சு எத்தனை மடங்காக கூடியிருக்கும்? இது வந்துட்டு 4 மடங்காக கூடியிருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க? 8 மடங்காக கூடுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 12 9 கூட மறுபடியும் ஒரு 3 கூட்டினீங்கன்னா 12 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை? 6 வருஷம் ஆயிருக்கும். மறுபடியும் எத்தனை கூட்டுங்க? மறுபடியும் வந்துட்டு ஒரு 3 கூட்டுங்க, 15 வருஷத்துல எத்தனை மடங்கு ஆயிருக்கும்? 8 மடங்கு ஆயிருக்கும். இது இப்படி போட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னது? இது வந்துட்டு தனி வட்டியில் வந்து போயிடும். நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம போடக்கூடாது, சரிங்களா? இந்த மெத்தடில் வந்து போடக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன மெத்தட்? அப்புறம் எதுக்கு சார் சொல்லி கொடுத்தீங்க? இப்படி நீங்கள் போடுவீங்க ஒரு சில பேர், அதனால நான் சொல்கிறேன். ஸோ 6 ஆண்டுகளில் 2 மடங்கா ஆகுது அப்படின்னா, 6 ஆண்டுகளில் 2 மடங்கா ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது அப்படியே டபுள் ஆக்கிக்கிறணும். இந்த பக்கம் வந்து கியூப் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கியூப் பட்டினா எவ்வளோ வரும்? 2 4 4 2 8 வந்து வரும். ஸோ எத்தனை மடங்கு ஆகும்? 8 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுங்க? சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஸோ பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. 24வது கொஸ்டின் பாருங்க. ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 3 மதிப்பெண்கள் அளிக்கப்படுகிறது. ஒரு கேள்விக்கு 3 மார்க்காங்க, சரிங்களா? ஓகே. தவறான பதிலுக்கு வந்துட்டு 1 மதிப்பெண் கழிக்கப்படுதான். கவனிங்க, ஒரு கேள்விக்கு 3 மதிப்பெண் கொடுக்குறாங்க. தவறான மதிப்பெண்களுக்கு வந்து நம்ம ரயில்வே எக்ஸாம் மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்களாமா. இத்தேர்வில் சிந்து 80 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். சரி, ரைட், ஓகே. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண்கள் அளித்து ஒவ்வொரு தவறான பதில்களுக்கும் 2 மதிப்பெண் கழித்தோம் அப்படின்னா சிந்து வந்து 90 மதிப்பெண்கள் பெறுறாங்க. இப்போ சிந்து அனைத்து கேள்விகளிலும் முயற்சித்தால் தேர்வில் உள்ள மொத்த கேள்விகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஸோ நமக்கு வந்து இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா?
இப்போ பாருங்க எவ்வளோ மதிப்பெண் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். கழிக்கிற மதிப்பெண் எவ்வளவுன்னு தெரியாது. அதாவது ஒரு மதிப்பெண்ணை குறைக்கிறாங்க, எத்தனை கேள்விகளுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ பாருங்க நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா 3x கழிக்கிறாங்க இல்லையா, ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை மதிப்பெண் வாங்குறாங்க, 80 மதிப்பெண் வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் அடுத்ததுக்கு பாருங்க 4x எத்தனை மதிப்பெண் கழிக்கிறாங்க, 2 மதிப்பெண் வந்து கழிக்கிறாங்க. இது ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா. மொத்தம் எவ்வளோ எடுக்கிறாங்க, 90 வந்து எடுக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அல்லது ஒய் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஈஸியாக இருக்கிற மாதிரி என்ன இருக்கு, ஒய் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதை ரெண்டால பெருக்கிட்டோம்னு வச்சுங்களேன், பெருக்கிட்ட என்ன வரும் 6x மைனஸ் 2x ஈக்குவல் டு 2 16 160 வந்துடும் சரிங்களா. இந்த ஒன்றாவது சம்மோட ரெண்டாவது சம்ம அப்படி கழிச்சிட வேண்டியதான். 4x மைனஸ் 2x மைனஸ் 90 கழிச்சிட்டோம்னா என்ன வரும், எல்லா குறியும் மாறிடும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ 6லேருந்து 4 போச்சு அப்படின்னா 2x 160லேருந்து 90 போச்சுன்னா 70. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குங்க, எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் போச்சுன்னா பை 2 ஆயிரும். ஸோ 35 ஆயிடும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிடும், 35ன்னு கிடைக்கும். இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிங்க. ஒய் வேல்யூ பாருங்க, மொத்தம் ஒய் வேல்யூ பாருங்க. ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எந்த சம்மில் வேணால் நீங்கள் வந்து போடலாம், எந்த ஈக்குவேஷனில் நீங்கள் போட்டாலும் கரெக்டாக ஆன்சர் வந்துடும். நான் இந்த இதிலே போய் எடுத்துக்கிறேன் சரிங்களா. எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 35 × 3 = 105 மைனஸ் எக்ஸ் 180 சரிங்களா. இப்போ பாருங்க மைனஸ் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட வேண்டியதான். 105 அந்த பக்கம் போச்சுன்னா 180 மைனஸ் 105 என்னங்க கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 20 25 கிடைக்குமா, 25 என்ன 25 கிடைக்கும், மைனஸ் 25 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மைனஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன, சாரி ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ ஒய் சரிங்களா. ஒய் நான் எக்ஸ்ன்னு போட்டேன்னா அப்படியே போட்டேன் சரிங்களா. ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 25ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 25. மொத்தம் 2 கொஸ்டின் கூட்டினா எத்தனை வரும், மொத்தம் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருங்க, 25 + 35 ஈக்குவல் டு 60. ஸோ மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கப்பட்டிருக்கோம், 60 கேள்விகள் இருந்திருக்கும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஸோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் வச்சு பாருங்க ஓகேங்களா. சரி ஓகே பாருங்க. 4 numbers traits have been given out of which there are a like in some. என்னமோ கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே, என்னமோ கொடுத்துருக்காங்க, என்னமோ இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. சார் நீங்கள் இதெல்லாம் படிக்க வேணாம்னு சொன்னீங்க, கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு புரியுது. கீழே நம்பர் கொடுக்காம இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல இருந்து 3 வந்து ஒரே மாதிரியான தொடர்பு இருக்கு, ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாமா. சரி ஓகே. இப்போ பாருங்க 99 எடுத்துக்கங்க. 99லிருந்து எத்தனையை கழிச்சா 79 வரும், 79 89 20 கழிச்சோம்னா எத்தனை வரும், 70 வரும், 79 வரும். 79லிருந்து எத்தனையை கழிச்சா 60 வரும், 60 70 19 கழிச்சோம்னா 60 வரும். சரி ஓகே, இது ஒரு கான்செப்ட்ல வந்து இருக்கு சரிங்களா. சரி அடுத்து இந்த கான்செப்டுக்கு போடுவோம். 34 22 கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கழிச்சா 12 கழிச்சோம்னா என்ன வரும், அதாவது 12 கழிச்சோம்னா 22 கிடைக்கும். ஓகே அடுத்து பாருங்க, அடுத்த கான்செப்ட் என்ன, 12 இருக்கா, இது எத்தனை கிடைச்சா 10 கழிச்சுனா வரும். இங்கே வந்துட்டு இது ஒரு கான்செப்ட் இருக்கு, இது ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி ஓகே அடுத்ததுக்கு போயிடுவோம். 47 33 இது எவ்வளோ கழிச்சா எவ்வளோ வரும், 47லேருந்து 14 கழிச்சோம்னா 33 வருமா. ஓகே இப்போ பாருங்க 33 அடுத்து 21, 33லேருந்து எவ்வளோ கழிச்சா வரும், 21, 12 கழிச்சா வருமா. சரி 12 இது ஒரு கான்செப்டில் வருது. அடுத்ததையும் பார்த்துருவோம். 79 61 79லேருந்து எத்தனையை கழிச்சா 61 வரும்னு பார்க்கலாம். 61 71 8 18 கழிச்சோம்னா 61 வரும் சரிங்களா. சரி ஓகே அடுத்து என்ன 45 கொடுத்துருக்காங்க சரிங்களா. 45 இப்போ எவ்வளோ கழிச்சா வரும், 61லேருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா 45 வரும் சரிங்களா. ஓகே இப்போ நல்லா கவனிங்க. 12 - 2 2 தான், 14 - 12 2 தான், 18 - 2 2 தான். இது எல்லாமே அதாவது BCD இது 3மே ஒரே கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. சி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 19 கழிச்சோம்னா 1 தான் கிடைக்கும். ஸோ இது மட்டும் தான் தனித்துவமாக வித்தியாசமாக இந்த 3ஓட தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஆன்சர் முடிஞ்சு. புரியுதுங்களா. நான் வேணால் போட்ட டயத்தை பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு உள்ளே தான் வந்து இந்த இதை நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ 25வது கேள்விக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்து 26வது கேள்வி பாருங்க. 26வது கேள்வி இது வந்துட்டு ஏசி, இது வந்துட்டு ஏசி சரிங்களா.
ஒரு முப்பட்டக கண்ணாடியில் யூடின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஏபி. சரிங்களா, முப்பட்டக கண்ணாடியில் ஏபி என்னும் ஒளிவிலகல் பரப்பில் விழும் ஒரு ஒளிக்கதிரானது படுகதிராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மற்றொரு ஒளிவிலகல் பரப்பான ஏசியிலிருந்து வெளிவருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அறிக்கைக்கு வந்து போயிடுவான். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஏபி மேற்பரப்பில் உள்ள ஒளிவிலகல் கோணம் படுகோணத்தை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானங்க? ஓகே, இது வந்து கரெக்டு தான். ஓகே, அதாவது ஏபி மேற்பரப்பில் உள்ள ஒளிவிலகல் கோணம் படுகோணத்தை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தப்பு. ஏன்னா ஏபி மேற்பரப்பில் உள்ள ஒளிவிலகல் கோணம் படுகோணத்தை விட என்ன செஞ்சிருக்கு, குறைவாக இருக்கு. இந்த கூற்றுப்படி வந்து நமக்கு குறைவாக இருக்கு. ஏசி மேற்பரப்பில் உள்ள ஒளிவிலகல் கோணம் படுகோணத்தை விட அதிகமாக, ஏசிக்கு வந்துட்டு படுகோணத்தை விட அதிகமா இருக்கு. அப்ப இதுவுமே என்னது, இதுவுமே தப்பு தான். ஸோ சரியானது எதுன்னு கேட்டுறாங்க, ஏவும் இல்லை பியும் இல்லை. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. 27வது கேள்வி. ஓகே, இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அதாவது நான் எழுதிடுறேன், நம்பர் எழுதிடுறேன். 8 1 3 2 4 7 5. சரிங்களா? இந்த நம்பரை வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா, ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக இறங்கு வரிசையில் எழுதணுமா. இங்க பாருங்க, இது வந்து இடது பக்கம், இது வந்து வலது பக்கம். சரிங்களா? இடமிருந்து வலதுபுறமாக இறங்கு வரிசையில் எழுதணும். பாருங்க, பெரிய நம்பர் என்னது, பெரிய நம்பர் என்னது 8. ஏறு வரிசையில் எழுதுனா 1 2 3 எழுதணுங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 7, அடுத்து சின்ன நம்பர் 5, அடுத்து சின்ன நம்பர் 4 3 2 1. எழுதியாச்சுங்களா? என்ன கேட்குறாங்க, இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணிலிருந்து இடமிருந்து மூன்றாவதாக என்ன நம்பர் இருக்கு, 5 இருக்கு. ஓகே, வலமிருந்து இரண்டாவதாக என்ன நம்பர் இருக்கு, வலமிருந்து இரண்டாவதாக 2 இருக்கு. சரி, ஓகே, இந்த 2 நம்பருடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கூட்டுத்தொகை எத்தனை, கூட்டுத்தொகை வந்து 7. கூட்டுத்தொகை வந்துட்டு 7. நல்லா கவனிங்க, இதை வந்துட்டு கொடுக்கப்பட்ட நம்பரை வந்துட்டு இடமிருந்து வலமாக என்ன செய்றாங்க, ஏறு வரிசையில் இறங்க சொல்லலை, இறங்கு வரிசையில் எழுத சொல்லிட்டாங்க. சரிங்களா? இறங்கு வரிசையில் எழுதியாச்சு. ஸோ இடமிருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய நம்பரையும் வலமிருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பரையும் கூட்டுனா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 7. சரிங்களா? பார்த்துடலாமா? ஆன்சர் 7 இருக்கா? இலக்கங்களோட கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னங்க, ஆன்சர் வந்து 7. ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. 3.6 அண்ட் 1.5 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனுடைய மூன்றாம் விகிதாச்சாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, மூன்றாம் விகிதாச்சாரம் என்னது, சி தானே. பாருங்க, A/B = B/C. நம்ம இந்த ஃபார்முலா படி நம்ம போட்டோம் அப்படின்னா A/B என்னது, A/B வந்துட்டு A வந்துட்டு 3.6, B வந்துட்டு 1.2, B வந்துட்டு 1.2, C உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இது என்ன செய்வோம், இப்படி இருந்தாலே குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். இதை அப்படி இங்கிட்டு கொண்டு போயிட வேண்டியதான். சியை மட்டும் இப்படி வச்சுக்கிற வேண்டியதான். 1.2 × 1.2 / 3.6ன்னு வரும். சரிங்களா? 12 12 144. ஸோ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சுக்கிற வேண்டியதான். 144 அப்படியே 2 ஸ்தானம் கழிச்சு 1.44ன்னு வரும். 1.44 / 3.6 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம மறுபடியும் சுருக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொஸ்டின் நம்பர், ஓகே, சுருக்கணும் அப்படின்னா இதை வந்து இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்குருவோம், மொத்தமாக வந்துட்டு 144ன்னு வச்சுக்கிருவோம். இதை வந்து 36ன்னு வச்சுக்கிருவோமே. ஒரு 36 36, 4 36 எத்தனை, 144. 4 36னா எத்தனை ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். சரிங்களா? பெருக்கல்ல வரும்போது இந்த பக்கம் 0 வந்துடும். அப்போ நமக்கு 4 அப்படின்ற வேல்யூ இதில் தான் இருக்குது. புள்ளி உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு மூன்றாவது, அதாவது C = என்னது 0.40 அப்படின்றது நமக்கு சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்துங்க, ஒன்றும் பண்ணலை, நான் ஃபார்முலா எதுவுமே போடல. சரிங்களா? இந்தியாவில் மணிகரன், ஓகே, மணிகரன் ஜியோமெட்ரிக்கல் எனர்ஜி பிளான்ட், மணிகரன் புவி வெப்பநிலை ஆலை வந்துட்டு எங்கே வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கெங்க இருக்குது, ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்துலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ 29வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 30வது கேள்வி பாருங்க.
கேள்வி நம்பர் 30. பின்வரும் எழுத்து சின்னங்களை உடைய தொடர்புடைய பார்த்து கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்றாங்க. சரி, ஓகே, பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா, இதில் எத்தனை எழுத்துக்கள் அதற்கு உடனடி முன்னும் பின்னும் வந்துட்டு குறியீடை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை எழுத்துக்கள் முன்னும் பின்னும் குறியீடுகளை கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் எத்தனை? 30க்கு போயிடுச்சோ? ஓகே, சரி பாருங்க, எத்தனை எழுத்துக்கள் முன்னும் பின்னும் குறியீடுகளாக கொண்டு இருக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் ஃபுல்லாக நிறைய இருக்குது, குறியீடுகள் எங்க இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி பின்னாடி குறியீடுகள் எங்க இருக்கு பாருங்க. ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். முன்னாடி பின்னாடி குறியீடு இருக்கு, இங்க 2 கண்டுபிடிச்சிட்டோம். வேற எங்கேயாவது இருக்கா? முன்னும் பின்னும் குறியீடுகளை கொண்ட எழுத்துக்கள், இதில் எத்தனை எழுத்துக்கள் அதற்கு முன்னும் பின்னும் ஒரு குறியீட்டை கொண்டுள்ளது? முன்னும் பின்னும் ஒரு குறியீட்டை கொண்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஓகே. வேற எதுவும் இருக்கா? இது குறியீடு வராது. வேற என்ன? இது குறியீடு வரும். இது ஒரு குறியீடுல தான் வரும். சரி, ஓகே. அதாவது இதுல நம்ம 2 விதமாக இதை வந்து நம்ம அணுகலாம். சரிங்களா? எப்படி நான் சொல்றேன் பாருங்க. அதாவது எத்தனை எழுத்துக்கள் அதற்கு முன்னும் பின்னும் ஒரு குறியீட்டை கொண்டிருக்குது, அட்லீஸ்ட் ஒன்னாவது முன்னாடி அல்லது பின்னாடி. நம்ம இதை புரிஞ்சுக்கிற விதம் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, முன்னாடி பின்னாடி இரண்டிலும் அப்படின்னு சேர்த்துக்குருவாங்க. ஒருவேளை இந்த கேள்வியை வந்துட்டு முன்னும் பின்னும் குறியீடுகளை 2 பக்கமும் குறியீடுகளை அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. முன்னும் பின்னும் ஒரு குறியீட்டை, முன்னும் பின்னும் ஒரே ஒரு குறியீடு இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சுக்கு முன்னாடி இது ஒன்றும், டி இது ஒன்று, அடுத்து இது ஒன்று வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று வரும், இது ஒன்று வரும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். சரிங்களா? ஸோ பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆப்ஷன் பாம்பே. 31 பிப்ரவரி 2022 25, அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி 2022 அன்று தொடங்கிய 58வது சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் நட்சத்திரங்கள் நிறைந்த காலத்திற்கு அதிபன் தலைமையில் வந்துட்டு பி டீம் வந்துட்டு அதிபன் தலைமையில் வந்து இது பண்ணாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்னதுக்கு வந்து தலைமை தாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 31க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சதுரங்கம் அப்படின்றது நமக்கு சரியான விடைங்க. 31வது கேள்விக்கு ஆப்ஷன் டெல்லி. 32 கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேள்விக்குறி இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிடுவோம். 5,11 24,51 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5 கூட எத்தனை நம்பர் கூட்டலாம்? 5 கூட ஒரு 6. ஓகே, 5 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 11 வரும். 11 கூட 11 13 வரல. சரி, ஓகே, இது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. சரி, பார்த்துடலாமா? ஓகே, 5 + 5 + 1 11. 5 5 கூட்டினா 10, 10 கூட 1 கூட்டினா 11. சரிங்களா? சரி, அடுத்து மறுபடியும் 11 + 11 + 2 11 11 22 22 1 கூட்டினா 24. சரிங்களா? அடுத்து 24 + 24 + 3 24 24 48 + 1 50 + 1 + 3 51. இப்போ 51 + 51 + 4. சரிங்களா? 51 51 எவ்வளவு? 102. 102 + 4 106. 106. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் வந்து இருக்குது. 32வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்து 33. ஓகே, நான் இந்த கொஸ்டின் நான் நடத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹீட்டு, வெப்பத்தினுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு 2 ஓம் மின்தடயத்தில் இருக்கக்கூடிய 4.4 ஆம்பியர் மின்னோட்டம் சீராக வைக்கப்படுகிறது எனில் மின் தடயத்தில் 1 வினாடி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனுடைய வெப்பத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு ஹீட்டோடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா I² RT. சரிங்களா? RT டைம்னா இங்கே டீன்றது என்னது? டீன்றது வந்து டைம் எவ்வளவு? 1 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து
ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ எவ்வளவு? ஐயோட வேல்யூ வந்துட்டு மின் ஓட்டம் ஐயோட வேல்யூ எவ்வளவு? 0.4 சரிங்களா? ஓகே, அடுத்து ஆர் ரெஜிஸ்டர் மின் தடையோடைய வேல்யூ எவ்வளவு? ஆரோட வேல்யூ வந்துட்டு 2 சரிங்களா? இந்த வேல்யூவை கொண்டு போய் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. I 0.4 பவர் 2 இன்ட்டு ஆர் வந்துட்டு 2 1 சரிங்களா? 4 ஸ்கொயர் பண்ணால் நான் அங்கே 16 1.6 வருமா? 1.6 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 தான் சரிங்களா? 2 இன்ட்டு 1 2 தான் வரும். 16 16 32 16 இன்ட்டு 2 32 வந்து வரும். ஸோ 3.2 அப்படின்னு வருமா? ஓகே, 16 இன்ட்டு 2 3.2 இருக்கா? வேல்யூ இல்லை. நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கூட்டுறதுல நம்ம தப்பு விட்டுட்டோம் சரிங்களா? 0.4 இன்ட்டு 0.4 நானாங்க 16 வரும், 6 வரும். அப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். அப்போ 0.16 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா? ஒரு நிமிஷம். 0.16 சரிங்களா? 0.16 இன்ட்டு 2 0.16 இன்ட்டு 2 0.32 ஜூல் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா? கிடைச்சிருச்சுங்களா? வேல்யூ கிடைச்சிருச்சா? ஸோ ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா. சார் ஃபார்முலா சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இது சயின்ஸு, இது கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணலைன்னா வரவே வராது சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 33க்கு என்னங்க வரும்? ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானோடைய இருக்குது. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, அதிகப்படியான செறிவூட்டப்பட்ட சல்ஃபியூரிக் அமிலத்துடன் எத்தனாலை 443 கெல்வினில் சூடுபடுத்தும் பொழுது கிடைக்கக்கூடியது H2 இஸ் ஈக்குவல் டு CH2 கிடைக்கும். CH2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? 34க்கு வந்துட்டு ஆப்ஷன் டெல்லி டி. 35வது கேள்வி பாருங்க. கன்சிடர் த பிலோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ப்ளீச்சிங் பவுடர் இஸ் யூஸ்டு டு மேக் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் கிராம்ஸ். அதாவது ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல தண்ணியை வந்துட்டு சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ப்ளீச்சிங் பவுடர் இஸ் யூஸ்டு அண்ட் ஆக்சிடென்டிங் ஏஜென்ட் இஸ் இன் மெனி கெமிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் செஞ்சு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 போத் ஆர் ட்ரூ. போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அப்படின்றது தான் நமக்கு கரெக்டான விடையாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எண் தொடரை பார்த்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. மேலுள்ள தொடரில் இடமிருந்து ஒவ்வொரு இரண்டாவது எண்ணையும் நீக்கப்பட்டால், நல்லா கவனிங்க, இடமிருந்து தொடரில் ஒவ்வொரு இரண்டாவது எண்ணையும் நீக்கிடணுமா சரிங்களா? நீக்கிட்டோம்னா இடதுபுறத்திலிருந்து 8வது எண் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இங்கிருந்து 2வது எண்ணத்தை நீக்கிடலாமா? தொடரில் இடமிருந்து இரண்டாவது எண்ணும் ஒவ்வொரு இரண்டாவது எண்ணும், இதிலிருந்து இரண்டாவது எண் வந்து இதிலிருந்து இரண்டாவது எண். அப்போ ரெண்டாவது எண்ணை அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிட வேண்டியதான்? ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிட வேண்டியதான். அப்படி தானே கணக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம், இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம் சரிங்களா? ரெண்டாவது எண்ணை ஃபுல்லாக அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? இடதுபுறத்தில் இருந்து 8வதாக இருக்க என்ன எண் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இடதுபுறம் எது? இதானே? ஆமாம். 1 2 3 4 5 6 7 8. 8வது என்ன இருக்கு? 1ன்ற நம்பர் இருக்கு. வேலை முடிஞ்சுங்களா? சிம்பிளான கேள்வி, ஈஸியான கேள்வி சரிங்களா? சிம்பிளான கேள்வி, ஈஸியான கேள்வி. கொஸ்டின் நம்பர் 36க்கு ஆப்ஷன் பாம்பே. 37. ஓகே, இதெல்லாம் படிக்காதீங்க. என்ன சார் இது நிறையா தான் படிக்கணும்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், அப்படி தான் சரிங்களா? ஓகே, இன்ஸ்டியூட் அப்படின்றது கல்வி நிறுவனம். எந்த ஆண்டில் ஒட்டு மொத்தமாக 3 கல்வி நிறுவனங்களும் அதிகபட்ச எண்ணிக்கையிலான மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கான்னு கேட்குறாங்க சரிங்களா? இது வருஷம் 1 2 3 அதான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் டக்குன்னு. எந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக 3 கல்வி நிறுவனங்களும் அதிகபட்ச எண்ணிக்கை கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. 3 கல்விபட்ச நிறுவனம் இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 இது 645 645 425. இதில் ரெண்டுலேயுமே கம்மியாக இருக்குது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இது வராதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதை விட வேறு ஏதாவது கூட இருக்கான்னு பாருங்கள். 645 645 இது 2 கூட இருக்குது, 2 ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதை விட
இந்த வேல்யூ வந்து கூட இருக்குது. ஸோ அப்போ ஆறாம் வருடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 3 கல்வி நிறுவனம் அதிகபட்ச எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ 6ஆம் வருடம் நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். இதில் எது கூட்டினா இந்த 3யுமே நீங்கள் கூட்டி வேணால் பாருங்கள். எல்லா வேல்யூவோட இந்த வேல்யூ தான் நமக்கு கூட இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 37க்கு ஆப்ஷன் பி 6 வருடம் அப்படின்றது 6ஆம் வருடம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் லட்டு சாப்பிட்ற மாதிரி கொஸ்டின். இந்த கொஸ்டின் 36 ஸ்கொயர் வகுத்தல் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். சரிங்களா? இந்த வேல்யூ நல்லா கவனிங்க. இது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை போட்டு 36 வகுத்துட்டு இருப்பாங்க, பெருக்கிட்டு இருப்பாங்க. சாரி, 36 பெருக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, 36 × 36 தானே கொடுத்துருக்காங்க. வகுத்தல்ன்றது என்னது? இங்கே போட்டுற வேண்டியதான். 9 × 9 அவ்வளோதானே, இதானே கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கொடுக்கல. ப்ளஸ் 4 நானாங்க, இதை வேணால் நம்ம ஈஸியாக போட்டுறோம். நானாங்க 16. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு 9 9, 4 9 36, ஒரு 9 9, 4 9 36, நானாங்க 16, 16 + 16 எவ்வளோங்க வரும்? 32 வரும். ஈஸியா பார்த்துக்கோங்க. சில இப்படி ஈஸியான கணக்கெல்லாம் நம்ம எத்தனை செகண்டில் போட்டுடலாம் அப்படின்ற சொல்கிறேன். 10 செகண்டில் போட்டுடலாம். 10 செகண்டு, 1 நிமிஷம் தேவையில்லை. 80 செகண்ட் தேவையில்லை. 10 செகண்டில் போட்டுடலாம். சரியா? 38வது கேள்விக்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 39வது கேள்வி பாருங்க. சரி, ஓகே. 39வது கேள்வி. இதை பார்த்தாலே சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நான் வந்து கேள்வி வந்து வாசிக்கிறேன். ABC ஆகியவற்றுக்கு இடையில வந்துட்டு ஒரு தொகை வந்து 4800 பிரித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஏயின் பங்கு பியின் பங்கு ஏ உடைய பங்கு பி மற்றும் சி உடைய கூட்டு பங்கு ஆகியவற்றை விகிதம் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:5 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க எழுதியிருக்கேன். இங்கே வரைக்கும் கொடுத்துருக்கிறது வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஒட்டு மொத்தமாக ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் பெறுவதில் வந்து 5/7 மடங்கு சி பெறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏயின் பங்கிற்கும் பியின் பங்கிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் கான்செப்ட் வரேன் பாருங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணலை, ஒன்றும் யூஸ் பண்ணல. மொத்த அமௌண்ட் வந்து 4800 சரிங்களா? ஆகியவற்றுக்கிடையே ஒரு தொகை 4800 பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த 4800 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? பகிர்ந்து கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஏ உடைய பங்கு பி மற்றும் சி உடைய கூட்டு பங்குக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம அப்படி தான் கொடுத்துட்டாங்க. 3:5 கொடுத்துட்டான். இப்போ பாருங்க, இதோடைய மொத்த பங்கு எத்தனை? மொத்த பங்கு வந்து இதில் வந்து 8 பங்கு. மொத்த பங்கு எத்தனை? 8 பங்கு. 4800ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 8 பங்கை என்ன செஞ்சிட வேண்டியதான்? அப்படியே வகுத்துற வேண்டியதான். 1 8 8, 6 8 48. ஒரு பங்கு வந்து 600. ஒரு பங்கு வந்து எவ்வளவு? 600. இப்போ ஏவோட பங்கு எவ்வளவு? ஏவோட பங்கு பாருங்க 1800. 600 × 3 1800. இந்த பிசி 2 பேரோட பங்கு எவ்வளவு? 2 பேரோட பங்கு வந்துட்டு 3000. எப்படின்னு பாருங்க, 6 5 30, 3000. சரிங்களா? இப்போ நான் போட்டிருக்கேன். இதை கூட்டு பாருங்க, 4800 வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஏ உடைய பங்கு வந்து 1800 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யாரோட பங்கு தேவை? பியோட பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து எந்த நம்பர் பெருசோ அதை கழிச்சு போட்டு நம்ம எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஏ மற்றும் பி இருவரும் பெறுவதில் 7 பங்குல 5 பங்கு வந்துட்டு சி பெறுகிறார் அப்படின்னு வந்து கொடுத்துறாங்க. சரிங்களா? ஏல அதாவது மொத்த பங்கு எவ்வளவு? மொத்த பங்கு வந்துட்டு 7 பங்கு. அதுல 5 பங்கு வந்து யார் பெறுறாங்க? சி என்பவர் வந்து பெறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப இந்த 2 பங்கு ஏ பிளஸ் பி 2 பேருக்கும் சிக்கும் உள்ள விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏன்னா 5:7 கொடுத்துருக்கான். இந்த ஒரு கான்செப்ட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுருவான். பாருங்க, அமௌண்ட் எவ்வளவு? அதே 4800 தான். இந்த 2 கூட்டினா எவ்வளவு வரும்? மொத்த பங்கு எத்தனை? 12 பங்கு. ஒரு பங்கு தேவைன்னா என்ன செய்யணும்? அதாவது 2வது ஸ்டேட்மெண்ட் படி ஒரு பங்கு தேவைன்னா 1 12 12, 4 12 48. அப்போ எவ்வளோ பங்கு வரும்? ஒரு பங்கு வந்துட்டு 400 ரூபாய்ன்னு வரும். ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 400 ரூபா அப்படின்னு வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, சிக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கான்? சிக்கு மட்டும் 20. இதோட சியோட பங்கு கிடையாது, மொத்த பங்கு இது. சரிங்களா? ஏபிக்கு மொத்த பங்குல சியோடைய பங்கு மட்டும் 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். நல்லா கவனிச்சுங்க. மொத்த பங்குல சியோடைய பங்கு மட்டும் எவ்வளவு?
5 பங்குன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் ஏன் சார் 12 எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்த பங்கு இவங்களோட சேர்த்து இதில் மொத்தமாக நம்ம 12 எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ கவனிங்க, சி உடைய பங்கு 5 சி உடைய அமௌண்ட் எவ்வளோங்க? சி வந்துட்டு 2000 ரூபா. அப்போ ஏக்கு வந்து 1800 ரூபா, சிக்கு வந்துட்டு 2000 ரூபா அப்படின்னா மிச்சம் ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 3800 ரூபா ஆயிடுச்சா? மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1000 ரூபா மட்டும் இருக்கும். 1000 ரூபா அப்படின்றதான் யாரோட பங்கு? பி உடைய பங்கு வந்து 1000 ரூபாய். இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்குறான்? இது வந்து ஏ, சரிங்களா? இது வந்து ஏ. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். 1800லேருந்து 1000 கழிச்சிட்டோம்னா 800 அப்படின்றது நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 39க்கு ஆப்ஷன் சிங்க. அடுத்து 40வது கேள்வி பாருங்க. ஸோ ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் கணிதத்தில் பெற்ற சராசரி வந்து 70 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஓகே. சிறுவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்களானது சிறுமிகளின் சராசரியை விட 20% கம்மி அப்படின்ட்டான். ஸோ சிறுவர்களின் எண்ணிக்கை மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டா 3:2 விகிதத்தில் இருக்கு அப்படின்னா, இப்போ என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா, சிறுமிகள் பெற்ற சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு மறக்காம போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. யார் கரெக்டாக பதில் சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் 20 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். 19 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.